நம்மளுடைய ஃபாஸ்ட் ஃபுட்டில் நம்மக்கிட்ட வந்து அண்ணன்ட்ட எப்போதும் குஸ்கா இருக்கும், எப்போ வந்தாலும் இருக்கும். இப்போ இல்லை, நம்ம சக்தி அண்ணன் இங்கே பாருங்கள், எங்கே மாதிரி போகிறாரு பார்த்தீங்களா? அவர் பாட்டு கிளம்பி போகிறாரு. எங்கிட்ட வண்டி இங்கிட்டு நிற்குது, அவர் அங்கிட்டு போகிறாரு. அடுத்து இப்போ நம்ம அடுத்துக்கு தக்காளி சாதம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அந்த ஆப்போசிட்டில் தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். அதான் இன்னும் 2 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் சென்னையில் சோறு கிடைக்காது, ரூமில் தான் சமைக்கணும். கிளம்பிட்டோம், இங்கே சோறு கிடைக்கல. இப்போ சோறு தேடி தான் அலையிறோம். ஆமாம், நாளைக்கு பெட்ரோல் கிடைக்காது. அடுத்து சைக்கிள் தான், ட்ரை சைக்கிள் தான். 3 சைக்கிள் தான். அப்போவே சொன்ன இந்த மனுஷன்ட்ட ஒரு ட்ரை சைக்கிள் வாங்கியா எங்கா கேட்டார். மறுபடியும் இந்த கருவாடு ரைஸ் திங்க தான் போயிட்டு இருக்கோம். இந்த இப்போ ராமர் ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகாம பாருங்க. என்னடா தம்பி, ஆனால் இப்போ இருக்க சிலிண்டர் இருக்க பிரச்சனை எல்லாம் அங்கே இருக்கா என்னன்னு தெரில. இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா நைட்டி பட்டினி தான், பட்னி தான். ராமர் தான் பட்னி, நாங்கள் சாப்பிட்ருவோம். ராமர் சோறு வந்துருச்சு. இருக்க பிரச்சனையில சோறு பார்த்தோமா பார்த்தாதான்னு தெரில. அரை வயிறு தான் போல இருக்கு. ஆமாம், பேச்சுலராக இருந்தால் எல்லாத்துக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும். பாவம், அந்த மனுஷன் 9 மணிக்கே போய் தின்றுப்பார். துறக்கடை இருக்கு, எவன்கிட்ட பாசிபுட்டி இருக்கு, திங்களான்னு கூட்டு போயிட்டாங்க. அதை பற்றி தான் போய் சாப்பிட்டு வந்தாலும் 2 இட்லி வாங்கி தின்ட்டு வந்துருப்பார். இப்போ நம்மளை நம்பி வந்து அவர் கூட சாப்பாடு இல்லை. போச்சு கொலை பண்ணி தான். எத்தனை நாளையும் அழைய போகிறோன்னு தெரில. நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை ஏதாவது கோயிலில் வேணா கிடைக்கும். ஆமாம், கோயிலில் எதுவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பெருமாள் கோயில் போயிட வேண்டியதான்டா. அதான் வழி. நீ ரோடு பார்த்து ஓடுறியே, அவருக்கும் கால் சரியில்லை, எனக்கும் கால் சரியில்லை. எங்கேயாவது விழுந்து கிடந்தேன்னு வந்துட்டுல வெளிச்சம் வந்துட்டுல. இப்போ என் சிங்கம் இப்போ என்ன வந்துட்டாங்க கோயம்பேடு கிட்ட வந்தாச்சுன்னு இப்போ போய் பார்க்குறோம். அங்கேயும் சாப்பாடு இல்லாட்டி இன்னைக்கு சிவராத்திரி. அவ்வளோ, சிவராத்திரி தான், இன்னைக்கு பட்னி தான். கத்திரிக்கு மட்டும் ஒரு லெமன் ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு மோர் இருந்தால் மோரை வாங்கி கொடுத்துட்டு பேசாமல் படுனேன். காலையில் பார்க்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற ஏதாவது கோயிலில் சாப்பாடு போடுவாங்க, கூப்பிட்டு போகிறேன். அம்மா ஹோட்டலில் இப்போ சாப்பிட்டுக்கலாம். ஆனால் உண்மையிலே இந்த டைமில் அம்மா ஹோட்டலில் உண்மையிலே சாப்பாடு கிடைக்குங்க. எப்படினாலும் அம்மா ஹோட்டலில் சாப்பாடு கிடைச்சிடும். பேச்சுலராக இருக்கீங்களா, நீங்கள் அம்மா ஹோட்டலில் மிஸ் பண்ணிடாதீங்க, போய் சாப்பிடுங்க. இல்லைண்டா, சிலிண்டர் வர்ற முடிக்கும் உங்கள் அம்மா ஹோட்டல் தான். அம்மா ஹோட்டலு தான், வேறு வழி இல்லை. பேச்சுலராக இருந்தால் எப்படி வெள்ளத்தில் நம்ம அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டோமோ அதே மாதிரி தான் இந்த வருஷம். ஆமாம், இது என்ன சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க, தெரியல. நம்மளை பட்டினி போட்டாங்க. என்ன சிலிண்டர் வருதோ அது முடியும் அம்மா ஹோட்டல் தான். இல்லைன்னா ஏதாவது கோயில் தான். ஆமாம், கோயிலையுமே டைம் பார்த்து வைக்கணும்டா. இல்லைன்னு போய் அதுவும் கிடைக்காது. அது சத்தியான பார்க்க விடலாம். சத்தியான பார்க்க விட்டுறலாம். இன்னும் பைக் மாதிரி போயிட்டு இருக்கு. தெரியல, வண்டி நிற்குது. இப்போ போய் காப்போம். அவர் வேறு செய்யல சீட்டு முடியாது. ஆமாம், சோறு இருந்தால் முக்கியம் தான். சமோசா இருக்குங்க சூடா, எப்படியோ பைத்த நிரப்பிடலான்னு தெரிஞ்சு போச்சு. இதான் வந்துட்டோம்ல, நம்ம கருவாடு ரைஸ் வாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. எதுனாலும் சரி இது கை கொடுத்துருது நமக்கு. அவன்ட்டு கருவாடு ரைஸ் இல்லைன்ட்டாங்க, நமக்கே இல்லைன்ட்டான். இப்போ பார்ப்போம் ஏதாவது தள்ளு வண்டி இருக்குதான்னு பார்ப்போம். ஆமாம், இந்த 9 மணிக்கு இந்த மனுஷன் அழகாக போய் தின்னுட்டு வந்துருப்பாரு. அதில் மண்ணடி போட்டாங்க. இங்கிட்டு குஸ்கா இருக்குன்னு அவன்கிட்ட இருக்கான்னு கேளுங்க. ஒன்றும் இல்லைங்க, எத்தனை இடத்துல நின்று போகிறோன்னு தெரில. 2 நாளைக்கு எப்படி ஆகிட்டு. அவன் தெரிஞ்சு ஒரு தள்ளுவண்டி இருக்குங்க, அங்கே தான் போகிறோம். இப்போ நடந்து வேற போயிட்டு இருக்கோமா, அங்கிட்டு தான் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இருக்குன்னு நினைக்கிறேன். தோசை இருக்குது, பரவாயில்ல, தோசை இருக்குது. நீ அதான் சாப்பிடணும் போல இருக்குது. ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். இவனை நம்பாதானே. பாவம், அவர் 2 இட்லியாச்சும் வாங்கி போடணும். அவர் பாவம், அப்போ அந்த பாவத்தை பிடிச்சிக்கிட்டு. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.